ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் டைரி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போதான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்திருக்கோம். வந்த உடனேவே அத்தை வீட்டுக்கு கிளம்புறோம். அங்கே போயிட்டு ஃபன்னாக ஏதாவது சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அத்தை வீட்டுக்கு வந்தாச்சு. உள்ள எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்கலாம். நல்லா பாட்டை போட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் எங்க அத்தை. அத்தை ஹாய் சொல்லுங்க. மாமா ஹாய் சொல்லுங்க. என்னடி பண்ற? புரியல. எனக்கு சூப் வேணும் அத்தை. மட்டன் பிரியாணி செய்யறதுக்காக மட்டனை வேக வச்சிட்டு இருக்காங்க. வேக வச்சு முடிச்சிட்டாங்க. அத்தை என்ன செய்ய வரீங்க சொல்லுங்க. என்ன எல்லாம் எங்க அண்ணன் அண்ணி அண்ணன் பசங்க தான் செய்ய போறேன். ஹாய் சொல்லுங்க. அத்தை எப்ப அத்தை சமைச்சு முடிப்பீங்க? பசிக்குது அத்தை. சாலிடா 2 hours ஆகும். 2 hours டைம். இப்பவே என்ன மணி ஆகுது? 11:30 ஆக போகுது. அப்படியே ஒரு 4 o'clock உள்ள 4 o'clock அங்க வச்சிருக்காங்க. நான் செத்துருவேன் அதுக்குள்ள. மாமா நம்ம எப்போ மாமா கடைக்கு போகிறோம்? எப்போ சாப்பிட்டுட்டு போகலாமா? ஓகே. சாம் எங்க? ரூமே இருட்டா இருக்கிறது. இருட்டில் ஒருத்தன் கேம் விளையாடிட்டு இருக்கான் இங்க. லைட்டு என்னடா பண்ற இருட்டில் உட்காந்துட்டு? கேமு என்ன? ஃப்ரீ ஃபயரா? திருப்பி கேம் விளையாடு. பாய். சூப் எடுத்துக்கோடி. சூப்பா? ஓகே வந்துட்டேன். எனக்கு சூப் எடுத்துக்கிட்டு இருக்கேன். யாருக்கும் தெரியாம ஒரு மட்டன் பீஸ் எடுக்கலாம். சீக்கிரமா ஊத்துனீங்கன்னா ஊத்திட்டேன் அத்தை. போதும் அத்தை எனக்கு. மெல்ல மெல்ல. இவ்வளோண்டு வச்சிருக்கீங்க. நாங்க வர அப்போ இந்த பாட்டில் இருக்கா? எங்க இருக்கு? ஓ கடல்ல இருக்குல்ல. இத பார்க்கல நானு. என்னது பெப்சி இருக்கு, மிராண்டா இருக்கு. அம்மா எல்லாம் மிராண்டா. சரி நான் குடிச்சிக்கிறேன். நீ போ, தயவு செஞ்சு நீ கிளம்பு போ. ஹாய் மம்மி. ஹாய். நான் போய் சூப் போய் குடிக்கிறேன் வரைக்கும். உப்பு போடல சூப்ல ஒன்றும். போதும் குடி. Perfect. என்ன மிராண்டா வாங்க? காலி. ஈச்சி. மா அதுக்கு கேஸ் போடுங்க. பேபி ஆக போகுது. ஜெஸ்மின் ஜெனி. பேபி ஆக போகுது. பின்னாடி ஸ்டீல் பாடி. பின்னாடி. ஜெஸ்ஸி இது சிக்கன் 65 தானே? ஆமாப்பா. கல்றி இப்போ சூப்படி. என்ன சூப் டேஸ்ட் வித்தியாசமா இருக்குது. எல்லாத்தையும் ஒண்ணா குடிச்சா அப்படிதான் தெரியும். குண்டான்ல குடிக்கணுமா? இப்போ நம்ம மட்டன் பீஸை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கமலத்துல அசிங்க திட்ட போறாங்க. வயிறா இல்ல என்ன இருக்கு? என்ன போட்டிருக்கீங்க சொல்லுங்க எல்லாத்தையும். 65 பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், தனி மிளகாய் தூள், ஒரு எக்கு, கொஞ்சம் சால்ட் மட்டும் கொடுங்க. முக்கியமான சொல்லலையே. சிக்கன். எஸ். இதுல கொஞ்சம் மட்டன் சூப் ஊத்தினா எப்படி இருக்கும்? அது ஒரு ஃப்ளேவர் தரும்ல, மட்டன் ஃப்ளேவர் தரும்ல. ஜெஸ்ஸி இது ஊத்துது. தயிர் ஊத்துது. மீடியா இருக்கு. சாஃப்ட் ஆயிடும். நான் ஃபிளாஷ் ஏமாத்த பாக்குறாங்க ரேடியோலாம். லைட்டா ஊத்திடலாமா?
ஊற்றி கார்ன் பவுடர் இது சொல்லவே இல்லையே லிஸ்ட்டில் நீங்கள். கொஞ்சம் பைண்டிங் ஆகும். ஓகே. Hey guys. Hello bro. இது மஷ்ரூம் கட்டு தானே இது திரும்பி. My daddy. My daddy. Oh my god. My daddy. தண்ணி கொதிக்க வருது. செம்ம சுட சுடன்னு இருக்கு தண்ணி. லைட்டர் வேணும். தள்ளணுமா தள்ளதான் வேணும். கால் ஏற்கனவே வலிக்குது. ஒருத்தீங்க வேலை செய்யறேன், எனக்கு ஜூஸ் தர மாட்டீங்களே. மூடிட்டு செய்யலி. மாமா அப்படியே ஒரு டம்ளர்ல ஜூஸ் ஊத்தி ஊற்றிடுங்க மாமா. பரவாயில்ல மம்மி, மாத்திரை போட்டுக்கிறேன். அப்படியே ஊத்தி விடுங்க. இது அநியாயம் மாமா. குடிச்சிட்டு தெரியுமா? இதெல்லாம் சத்தியமா அநியாயம் தெரியுமா? கேஸ் போயிடும் போ, திறந்து வச்சிருக்கிறதுக்கு என்னம்மா? வாரடி அம்மா கல்லு ஏழு நீ தான் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ண. ஏழு சிக்கன் சிக்ஸ்டி வந்து வரீங்களா? என்னப்பா சிக்கன் சிக்ஸ்டி பண்ணிடுவேன். லாஸ்டா பண்ணிக்கிறேன். ஆமா ஹலோ மாமா. ஐயோ அம்மா நீ வரலையா? நீ பாத்து டேய் சொல்லுங்க. உங்க அத்தை தான் வந்து அப்புறம் பேசிக்கலாம் சொல்லிட்டாங்க. நான் இப்போ ரெஸ்ட் ஒரு வழியா அவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்ன ஊத்திக்கோங்க. இப்போ வந்து பிரியாணி, மட்டன் பிரியாணி முடிச்சுட்டு சிக்கன் கிரேவிக்கு அப்புறம் கறி ஊற வச்சிருக்கோம். அதனால கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் சிக்கன் 65. ஓ துலியா சொல்லுங்க நீங்க தான் செய்ய போறீங்க. நீங்க என்ன செய்ய போறீங்க? பேச வராதா? ஏய் மாமா செய்ய போறாராண்டி. அவங்க வருதுமா? இன்னைக்கு இந்த வெயில நினைச்சு நீங்க மாமி எல்லாத்தையும் போட்டாங்க, எதுவுமே சொல்லாம போட்டாங்க. என்னென்ன போட்டீங்க? வெங்காயம், பச்சை மிளகாய் ஒரு 6 போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பட்டை, ஏலக்காய், இலை, கிராம்பு, கொஞ்சம் சோம்பு. இது வந்து நீங்க சொல்லுங்க, இது யார் செஞ்சது இந்த கரண்டியை? இந்த கரண்டியை என் வீட்டுக்காரர் செஞ்சாரு. வீட்டுக்காரா? இது ரொம்ப கம்மியா இருக்குன்னு கட்டையெல்லாம் வச்சு கட்டி செஞ்சிருக்காரு. அப்பதான் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். மாமா இப்ப எஸ்கேப் ஆயிட்டாரு. மாமா எங்க போய் தேடுவோம். என்னடி என்ன பண்ற? டீ குடுக்குறியா? ஜெசி வெங்காயம் அறுத்துட்டுமா? நீ தெரியல ஒரு பருப்பா? வெங்காயம் வரும். அனையோ ஜோக் டு யூ. 3 வெங்காயம், ஒரு 2-3 தக்காளி. அப்ப இந்த தக்காளி பத்தாதா? பிரியாணி கடி, சிக்கன் தொக்கு கடி. நீங்க ஒரு நாள் செய்யுங்க ஆண்டி, நாங்க வந்து நல்லா செய்வோம். அவ்வளோ பொங்கி என்ன பண்ற என்ன பண்ற? வெக்கமா இல்ல சிப்ப போய் வேலைய பாரு. சரி, தக்காளி எடுக்க வந்தேன்டி. தண்ணி கேட்டு போட வந்துட்டு அதான் கட்டம் கத்தி விட்டுருமா? எப்படி கட் பண்ண போறாங்கன்னு மட்டும் பாருங்க. ஒரு சூடாவே இருக்கிறது. டன், டன். சிமியோன் வாங்க. இந்த ஜெனி பொண்ணை மட்டும் கிச்சனாண்ட விடாதீங்க. அவளை எங்கேயா லாக் பண்ணுங்க. ஏன்? மொத்த ஜூஸும் காலி. குடிச்சியா? நல்ல கோல்டன் கலர் வந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி புதினா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி போடலாம். நல்ல சத்தம் வருது.
கிண்டுன்னு சொல்லிட்டு உள்ள விடாது. இஞ்சி பூண்டை போடாதான் வீணாக போடும். ஆமா அதாங்க. கண்ணு எரியுது மாமி. நம்ம அதுக்கப்புறம் போய் உட்கார முடியாது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். மாமி கால் ஒரு 3 மினிட்ஸ் வதக்கி விட்டுடலாம். அந்த வேலையை ஜெனிலியா பண்ணிட்டு இருக்கா. தக்காளி போட்டுடலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமா 2 ஸ்பூன் போட்டுருக்கீங்க. இதை நம்பி நான் கொடுக்க முடியாது. தள்ளி ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி, ஏன் கண்மணி. டேடியை ஏமாத்துறாங்க எங்க அத்தையும் எங்க மம்மியும் சேர்ந்து. துரோகம் என்னப்பா? பெரிய 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 துரோகம். ஏன்னா 2 பேரும் சேர்ந்து ஏமாத்துறாங்க. அதனால எங்க டேடியை பிளான் பண்ணி ரூம்ல போயிட்டு தயிர் போடுறாங்க. எதுக்கு ரூம் அனுப்புனாங்க? தயிர் போடணும்ல. எதுக்கு என்ன ரூம் அனுப்புனாங்க? ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி சரி, நான் போய் டேடி கூட்டாரேன். அந்த பயம் இருக்கட்டும். அந்த பாயா இருக்கணும்டா. என்ன காவலுக்கு நிற்க சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே டோர் தந்து வராங்களா இல்லைன்னு காவலுக்கு நிற்க சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்போ மட்டன் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். சில்லி பவுடரும் கொஞ்சம் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் போட்டுங்க. ஜூஸ் குடிச்சே டயர்ட் சூப்பு இதை குடிச்சே டயர்ட் ஆயிடுச்சுப்பா. சரி ஓகே. 2 கிலோ ரைஸுக்கு 3.25 லிட்டர் தண்ணி ஊற்றணும். வெங்காயம் அறுத்தோடனே ஆனா ரொம்ப கண்ணு இருந்தது. எனக்கே எனக்கு எப்பவும் பழகி தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதனால தான் போயிடுச்சு. அதுக்கு ஏன் தடவுற? அதனாலதான் நம்பியார் மாதிரியே பேசுறேன். துரோகம் பண்ணிட்டாங்க. போயிட்டு டாடி எரிச்சல் கம்மியாச்சு வாங்க டாடி. எப்படி கூப்பிடுறாங்க பாத்தீங்களா? என்னென்ன சொல்றாங்க பாருங்க. அந்த மாதிரிதான் இருக்குது. சரி நம்ம கூப்பிடுறோம். நல்லா கொதிக்குது. ரைஸ் போட போறாங்க. வடிகட்டுறாங்க. பிரியாணி சாப்பிட நீங்க வடிக்கல. சத்தியமா கேக்குது. சத்தமா சேப் போட்டுடலாமா? என்ன ஐபன் வந்து பிளர் ஆயிடுச்சு. ஓ அது இருக்குது. ஆவி போட்டு அதான் ஆவி பட்டு ஒரு செகண்ட் மட்டுமே தெரியல. ரைஸ் போட்ட உடனே அதெல்லாம் போட்டு மட்டன் போட மறந்துடுவாங்க. என்ன ஒரு ஆசை. திருப்பி சொல்லுங்க. அது சொன்னா என்ன ஃபர்ஸ்ட் தனியா பொள்ளையாடுவாங்க. பரவாயில்ல, நம்ம புது விதமான கலக் 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 கலக். இந்த இடத்த க்ளீன் பண்ணிடுங்க. அவ்வளோதான். அது பார்த்துட்டு மம்மி நீங்க ஆடுற ஆட்ல பிரியாணி என் கால்ல விழ போறேன். சாரி. என்னங்கப்பா இது கொஞ்சம் பெருசா இருக்கும். புளியாவும் உங்களுக்கு எடுத்து ஈஸியா இருக்கும். இது எடுத்துப்பா. ஐயா கறி ரொம்ப வந்துச்சு ரெடியா. மட்டன் மட்டன் விசில் விட்டேன் ஜெஸ்ஸி. சரி இவ்வளவு சாப்பிட்டா நான் சாப்பிடுவேன். ஏன்னா சாஃப்டா இருந்தாலும் ஒரு மாதிரியா அப்படியா? அப்ப வேணாம். ஆனா கல்யாணத்துல எல்லாம் வந்து சாப்பிட்டா அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிதான் பெஸ்ட் தான். நான் அது மட்டும் தான் அது சாப்பிடுவேன். இல்ல மட்டன் அவர் ரொம்ப வெந்தப்ப சாப்பிடுவாங்க. அவ கல்யாணத்துல மட்டும் தான் மட்டனே சாப்பிடுவா. ஏன்னா அதுதான் வந்து ஒரு மாதிரி சிக்கன் மாதிரி சாப்பிட்டா தெரியுமா? எனக்கு மட்டனே ஃபீல் ஆகாது. அதான் சாப்பிட்டேன். என்ன பண்ற? 10,000 ரூபாய் ஓவரா எல்லாரும் சாப்பிட 2,000 ரூபாய் போடுவாங்க.
சூடா இருக்குது நீ அங்க போய் அப்படியா? நிக்க போற போய் இது போய், இது என்னவே இல்ல. நீ தான் இருக்க தள்ளிட்டு வா அப்படி பின்னாடி பிரியாணி இருக்கு தெரியாம அது பக்கத்துல நின்னுருக்கு அப்படி. எங்கயாவது கொஞ்சம் ஆறி பக்கத்துல தானே நின்ன. பக்கத்துல தானே நின்ன. அது உட்காந்துட்டியா? போய் எகிரி எகிரி போய் விழுந்துட போற எகிரி தமிழ் பட்டானே எகிரி ஃபேன் தானே பண்ணுச்சு அது. ஃபைனலி பிரியாணி இஸ் ரெடி. பைத்தியம் சிக்கன் 65 ஏதோ ஓப்பன் பண்றீங்க. அதெல்லாம் தள்ளி இருங்க. சரி தள்ளி வர. சிக்கன் கிரேவி, தயிர் பச்சடி. செம்ம சாஃப்டா இருக்கு. வெளிநாட்டு கறி அப்படியே பூ மாதிரி விரியுது. கறி மம்மி செம்ம சூப்பரா இருக்கு பிரியாணி. செம்ம டேஸ்டா இருக்கு. கல்யாணத்துல சாப்பிட்ற பிரியாணி மாதிரியே இருக்கு. அவ்வளோ சாஃப்டா இருக்குது.